எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 12/2/26 நாள் திண்டுக்கல் MBM கல்லூரியுடைய பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து அனைத்திந்திய அண்ணா திமுக கழகத்தின் சார்பில் அன்றைக்கு எங்கள் கட்சியை சேர்ந்த நாங்களெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்தோம். அந்த நேரம் பேசுகின்ற பொழுது அந்த துணை பேராசிரியர் ஆசிரியர்கள் ஒருவர் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர், என்னுடைய பெயரை சொல்லி நான் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்கள், நீங்கள் இந்த எங்கள் கல்லூரிக்கு இப்போ ரோடு போட்டு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. அதுவும் செய்யலாமா, உங்கள் ஊரில் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி நாங்கள் மோடி ஐயா பிஜேபியில் இருக்கிறனால எங்களுக்கு இல்லை போட ஓட்டு இல்லைன்ற போகிறாங்க, அதுவும் சேர்த்து ஓட்டு போட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். முன்னாலேயும் பாதியை வெட்டிட்டீங்க, பின்னால் வெட்டிட்டீங்க, மோடிக்காக ஓட்டு போடுங்கன்னு போடுறதுக்கு யாருக்கும் புரியலை. அதை சொல்கிறதுக்கு இந்த கூட்டம் ஒன்று. வேறு எதனா கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட? ஏரோட்ராமில் பார்த்தீங்கன்னாக்க நயனா நாகேந்திரன் வந்து பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும் விஜய் பற்றி பேசுகிறாரு. விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வரட்டும், திரிஷா வீட்டில் வந்து வெளியே வரட்டும்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு வந்து கோயம்புத்தூர் பிஜேபி எம்எல்ஏ வாணி சீனிவாசனே பார்த்தா அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு லேடிஸை பற்றி இப்படி பேசக்கூடாது, தப்பான விஷயம். அதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து? இல்லை அதான் இது அவங்கவுங்க அவர் மட்டும் வானதி சீனிவாசனில் பல பேர் அதை கருத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லுவார். அது நம்ம எதிர்பார்க்கலாம், டைம் இருக்குது, எப்போ வேணாலும் சொல்லலாம்ல. டெய்லி பல ஊருக்கு போகிறாரு, எங்கே பத்திரிகை பார்த்து சொல்லுவார், எதிர்பார்ப்பு இல்லை. அந்த கருத்து தவறானது. தனிப்பட்ட விமர்சனங்கள் யாரை பற்றியும் அரசியலிலே பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தும். ஆனால் அதுக்கு என்ன விளக்கம் என்பதை அவர் தான் சொல்ல வேண்டும். அது ஒன்றும் மாற்று கருத்து. செங்கோட்டையன் வந்து பாஜக ஒரு கட்சி இல்லை, நயனா நாகேந்திரன் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சூப்பர் கேள்விப்பா, எப்படிப்பா இப்படி பெற்று விட்டுருக்காங்க. சரி, அதனால் செங்கோட்டையன் அவர்கள் அந்த இவர் நயனா நாகேந்திரன் ஒரு ஆளா, பிஜேபி கட்சி ஒரு கட்சியா அப்படின்னு சொல்கிறாரு. தயவுசெய்து நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நயனா நாகேந்திரன் அவர்கள் திரு செங்கோட்டையனை விட வயது குறைந்தவராக இருக்கலாம். ஆனால் அவரும் அமைச்சராக இருந்து மாநில பொறுப்புகள் அத்தனை இருந்து எம்எல்ஏ எல்லாமே இருந்து பிறகு பிஜேபிக்கு சென்று பிஜேபியில் உன்னதமான பதவி நம்பர் 1 போஸ்ட் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுடைய தலைவராக ஆகி இன்றைக்கு எல்லோரிடம் நல்ல பேர் எடுத்து அழகமாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன காரணத்திற்காக திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் ஒரு ஆளா என்கிறார், பிஜேபி ஒரு கட்சியா என்கிறார்? நான் அவரை பார்த்து கேட்பது, இந்த திருமதி நிர்மலா சீதாராமன், அமித்ஷா போன்றவர்கள் அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுது பிஜேபி எப்படி தெரிஞ்சது அவருக்கு? அன்றைக்கி என்ன காரணத்திற்காக போனார்? இப்போ பிஜேபி மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் என்ன? 3 முறை காங்கிரஸை வீழ்த்தி பிரதமர் அமைச்சராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக உலக நாடுகளே எதிர்பார்க்கிற அளவிற்கு அத்தனை பிரச்சனைகளை தீர்த்து இந்தியா ஒரு நடுநிலையான நாடு, நல்ல பிரதமர், மக்கள் அருமையானவர்கள் பேர் எடுத்திருக்கிற பிஜேபியினால் நமக்கு பெருமை ஏற்பட்டிருக்க அந்த கட்சியை அவர் மட்டம் தட்டி பேசியிருப்பது தவறானது. அவர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி தாண்டோடித்தனமாக பேசக்கூடாது. எந்த விதத்திலும், வயதை தவிர எந்த வகையிலும் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களோட குறைந்தவரே அல்ல. அவர் முன்னால் பிறந்திருப்பார், பின்னால் பிறந்திருக்கார். அதை வைத்து அவர் ஒரு ஆளாக ஒரு கட்சியாக சொல்லுவது அது மக்களுடைய தீர்ப்புக்கு தான் விடணும். அன்னைக்கு வள்ளலார் பார்க்க போயிருக்காரு கடலூருக்கு. அதனால் வள்ளலார் வவுசிட்டு போனால் வவுசிம்பார், பள்ளிவாசலுக்கு போனால் இது அல்லாவின் ஆட்சிம்பார். இது சந்தர்ப்பவாதி மாதிரி அவர் பேசி எல்லா மக்களுக்கும் தன்னுடைய இருக்கிறது போல் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் தேர்தலில் அவருக்கு தெரியும் மக்களுடைய தீர்ப்பு என்னன்னு. அவர் தோல்வியடையும் போது அது தெரியும். 24 சசிகலா அவங்க பசும்பொன்ல வந்து கூட்டம் நடத்த போறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு தகவல் வருது. அவங்க கட்சி
கட்சி ஆரம்பிச்சா அதிமுகவுக்கு எதுவும் பாதிப்புகள் வருமா? இப்போதான் நீங்களே சொல்கிறீங்க தகவல் வருதுன்னு. வரட்டும், டிவியில் வரட்டும், பேப்பரில் பார்ப்போம். அது என்ன வந்தால் இப்போ முதல்ல குழந்தை பிறக்கட்டும். நல்ல குழந்தை பிறந்திருக்கா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்த்தா அப்புறம் பேர்களை வைப்போம். அதை பற்றி நோ கமெண்ட்ஸ். விஜய் கட்சியான தாவேகால வந்து இதுவரைக்கும் கூட்டம் நடத்தி 5 பொதுக்கூட்டத்தில் இதுவரைக்கும் 50 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்போ நேற்று நடந்த சேலம் பொதுக்கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வடமாநில இளைஞர் ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து நிவாரணன்ற பேரில் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்து அந்த இறந்ததை வந்து மறைக்க பார்க்குறாங்க. இதை பற்றி சிக்க வைக்கிறாரு. அருமையான கேள்வி. இப்போ நீங்கள் அதை சேலம் கூட்டம் நடந்தது, திரு விஜய் அவர்கள் கலந்துக்கிட்ட கூட்டம் சேலம் நடந்தது. ஏற்கனவே 42 பேர் 43 பேர் இறந்த கரூர் சம்பத்துக்கு ஒரு 70 கிலோமீட்டரில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் அங்கே பேசுகிறார். யார் இறந்துருந்தாலும் சம்பவம் நடந்திருந்தாலும் துயரமானது துக்கமானது, நாமளும் துக்கத்தில் கலந்துக்கிறோம். 72 நாள் அந்த கரூர் சம்பவத்துக்கு வெளியே வரல அவர். நம்பர் 1. அதற்கு அவர் ஏற்கனவே கரூர் மக்களுக்கு கொடுத்த தொகையே மிக குறைவானது. அது மிக குறைவு. அவருக்கு இருக்கிற பணத்திற்கு ஒவ்வொரு கோடி கொடுத்துருக்கலாம். அது இருந்த மக்களுக்கு அதுதான் அதுக்கு காம்பன்சேஷன் சரியாக வந்திருக்கும். ஆனால் நேற்று ஒரு வேற்று மாநிலத்தை சேர்ந்த இவரை பார்க்க வந்தவர், இவர் இப்போ பேச வந்தவருக்கு 5 லட்சம் கொடுத்துருக்கு, பிச்சை காசு போடுவது போல் போட்டிருக்கிறார் சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கரூரில் மறந்த மக்களுக்கு என்ன காம்பன்சேஷன், அது நஷ்டஈடு கொடுத்தாரோ அதே தொகையை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் எல்லாரையும் வீட்டுக்கு அவர் ஆஃபீஸுக்கு அழைத்து ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு அழைத்து பேசியதைப் போல அவர் இறந்தவருடைய குடும்பத்தை பேசி அவர் குடும்பத்துடைய கல்வி செலவு அத்தனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பொதுமக்களுடைய நியாயமான கருத்தை அவர் செய்ய வேண்டும். 5 லட்சம் கொடுத்தது அநீதி. அதே போல் அரசாங்கம் இன்னும் அறிவிச்சிருக்கணும். அரசாங்கம் இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் சாராய கடை மற்றதுக்கெல்லாம் நிறைய அறிவிக்கிறாரு அந்த நிதி திரு ஸ்டாலின் அவர்கள். இதற்கு ஏன் இன்னும் அறிவிக்கலன்னு தெரியல. இப்போ கேளுங்க. இது சம்பந்தமாக அறிக்கை கொடுக்கவே இல்லையா? விஜய் பற்றி பேசவே இல்லை. இந்த சம்பந்தத்தை பற்றி யார் விஜய் நேற்று இறந்த சம்பந்தமாக பேசவே இல்லை. அதை பற்றி அந்த இறந்ததை பற்றியா? அதாங்க யார் 5 லட்சம் கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்கன்னு செய்தி வந்திருக்கு. எதுவும் இருந்தாலும் பேச மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்குது. இது நம்ம சொல்லி தான் அவர் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த இது அவருக்கு என்ன கோடிக்கணக்கில் கொடுக்கணும் இறந்தவங்களுக்குன்னு சொல்கிறேன். விஜய் நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு தொடர்ந்து வந்து எம்ஜிஆர் படத்தையும் பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இதை பத்தி அதிமுக யார் பயன்படுத்துறது? விஜய் அவர் மட்டும் இல்லை, ஜெயலலிதா அம்மா, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா, புரட்சித் தலைவர் எல்லாரோட வழிகாட்டி. மற்றவங்க மறந்துட்டாங்கன்றாங்க. அது யாருன்னே தெரியல, மற்றவங்க யாரும் தெரியல. நாங்கள்லாம் எல்லாமே பாருங்க, எங்கள் ஆஃபீஸுக்குள்ளே அம்மா அவர்களாம் இல்லாமல் எந்த படமும் கிடையாது. இங்கே விட்டு வெளியே போனவர்கள் யாராக இருந்தாலும் புரட்சித் தலைவர் புரட்சித்தலைவி அம்மாவை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் அதை வச்சுக்கிட்டு இப்போ அவருடைய அரசியல் பயணத்திற்கு அதை பயன்படுத்துகிறார். அரசியல் ஆண்மை இருந்தால் அவர் சொல்கிறார், தனியாக கட்சி ஆரம்பித்து நடத்த முடியுமாறு. தனி கட்சி ஆரம்பித்து இவர் நடத்துகிறார் சொல்கிறது உண்மைனா புரட்சித் தலைவர் புரட்சித் அம்மா இவங்களெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அவருடைய தொண்டர்கள் இருக்கிற முறையில் நான் கேட்டுக்கிறோம். எங்கள் இந்த தொண்டர்களை அனுதாபத்தில் அவர் கட்சிக்கு இழுக்கலாம் என்பது பகல் கனவு. செங்கோட்டையன் போல சில நபர்கள் சென்றிருக்கலாம், அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. எம்ஜிஆர் பொது சொத்தாக இருந்தாலும் புரட்சித் தலைவர் அம்மா பொது சொத்தாக இருந்தாலும் எங்களுக்கு உரியவர், தமிழ்நாட்டு மக்களுக்கு உரியவர். பிஸ்னஸ் ஆரம்பிக்க வந்திருக்கிறார் திரு விஜய்க்கு அவருக்கு பொருத்தமாக தான் அவர்களை பயன்படுத்தாமல் தான் அவருக்கு நல்லது. இப்போ வரை தற்போது வரை 30% வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னாங்க எங்களுக்கும் திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி. 30% வாக்கு அதான் நான் இப்போதான் வரேன். சொல்லுங்க. டிஎம்கே டிவிகேவுக்கு தான் போட்டி, எங்களுக்கு 30% வாக்கு இருக்கு, நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம்னு சொல்றாரு விஜய். அதாங்க இப்போ அண்ணா திமுக இருக்கிற வாக்கு சதவீதம் திமுகவுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் எந்த வகையில் குறைஞ்சதில்லை. 32 வருடம் இந்த நாட்டு ஆண்டவர்கள் அண்ணா திமுக. அதே போல் ஆண்டு கொண்டிருப்பது திமுக. என்ன சக்தி இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இவர் கையை மூடி வச்சிருக்கார், திறந்துட்டார், கையில் ஒன்றுமே இல்லை. தேர்தல் நின்று மக்களுடைய அன்பை பெற்று
அவருக்கு என்ன ஓட்டு வந்திருக்கு சொன்னாக்கா நம்ம நம்பலாம். 30 பேர் அவர் கூட இருக்கிற கைத்தடிகள் 50 பாங்க, இதுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? வீட்டுக்கு ஒரு ஓட்டு எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் விழுகும். சின்ன பிள்ளைங்க, பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்கள்லாம் ஒரு ஓட்டு வச்சுருக்கு. யாரை கேட்டாலும் அஜித்தை சொல்லுவாங்க, விஜய் சொல்லுவாங்க, நம்ம சிரிப்பு நடிக்கிற சூரிய சொல்லுவாங்க. அவங்க ஓட்டெல்லாம் போட முடியாது. 18 வயசுக்கு மேலே போடுறவங்க தான் போட முடியும். ஆனால் அவர் குறிப்பு சொல்லும்போது 18 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் எனக்கு வீட்டில் இருக்காங்க சொல்ல சொல்லுங்கள். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எம்பி காங்கிரஸ்க்கு வந்து துணை நிற்கணும்னு சொன்ன திமுக துணை நிற்கலன்னு சொல்லிட்டு எம்பி மாணிக் தாகூர் குற்றச்சாட்டு. அதாங்க மாணிக் தாகூர் பேசுகிறதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. யார்? டிஎம்கேலேருந்து அவங்க பேசுறதுக்கு பதில் சொல்கிறாரு. பதில் சொல்ல வேண்டியவர் திரு சோனியா காந்தி அம்மா மகன் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான். அவர் சொன்னால் தான் இறுதி முடிவு. இப்போ அந்த 5000 ரூபாய் திடீர்னு போட்டிருக்காங்க, இதனால அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏங்க நேற்றைக்கு நாங்கள் அந்த 100 நாள் வேலை திட்டம் 125 நாள் பிரதமர் அறிவித்தது 150 நாள் ஆக்கும்னு சொல்கிறத அது ஆர்ப்பாட்டம், அதற்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அங்கே வந்த பெண்களிடம் நான் கேட்டேன் இதே கேள்வியை, என்னமோ 5000 ரூபா எடுத்துகிட்டு வந்துட்டீங்களான்னு. என்னங்க இது 1000 ரூபா கொடுத்துருக்குறாரு, 2 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துட்டு இப்போ கோடைக்காலம் இப்போ தான் புதுசாக எங்களுக்கு தெரியுதா கோடைக்காலம். வருஷம் இங்கே இருக்கிறேங்க. மகாராஜ் எம்ஜிஆர் செய்யாதது, அம்மா செய்யாதது, எடப்பாடியார் செய்யாததா? எடப்பாடியார் அவர்கள் அந்த கொரோனா காலத்தில் 2500 கொடுத்த எங்களுக்கு தந்தை மாதிரி அவரே அப்போவே கொரோனா காலத்தில் 2500 கொடுத்து 1 வருஷம் இலவசமாக ரேஷன் கடை மூலமாக அத்தனை பொருளும் கொடுத்து தமிழக மக்களை காத்தவர்கள் அவர். என்ன கேள்வி? அதனால் அவங்களாம் அப்படி கொடுத்து பண்ணாங்க. இவர் புதுசாக அட்வான்ஸாக கோடை காலத்துக்காக 2000 கொடுக்குறாருன்னா இதெல்லாம் இவர் எங்கே நம்ம வீட்டு பணத்தை எடுத்து நம்ம கொடுத்துட்டு ஓட்டு கேட்கலான்னு பார்க்குறாரு. தேர்தல் வரட்டும், அத்தனை ஓட்டுகளை ரெட்டலைக்கு தான் சொல்லி வந்திருந்த ஆயிரக்கணக்கான சகோதரிகள் சொன்னது எங்களுக்கு சாட்சியாக இருக்குது. அதே மாதிரி அரசு ஊழியர் சங்கம்லாம் அதாவது ஒரே நாள் 5000 கொடுத்துருக்காங்க. அதனால் அரசுக்கு வந்து ஒரே நாளில் 6500 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. எங்களுக்கு சம்பளம் கொடுக்க அரசுகிட்ட கைது இல்லையா, ஓய்வூதிய அரசு ஊழியர் சங்கம் இப்போ எதிர்த்துருச்சு. அதை பற்றி நீங்கள் அதுதான் உண்மை. எப்படி இருந்தாலும் பொய்மை தான் உண்மை. ஜேக்டாஜி மற்ற எல்லாம் இவங்களுக்கு பாராட்டு கூட்டம் ஜாலரை அடிக்கிறவங்களை வச்சு அது கூட்டம் போட்டு எங்களை அரசு அதிகாரிகள் வாழ்த்திட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் பொய்ங்கிறது தெரியுது. ஆக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற அங்கன்வாடி சகோதரிகள், சகோதரர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பிற அதிகாரிகள் அத்தனை போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவு ஓட்டுப்பட்டிக்குள்ளே ரெட்டைலைக்கு வரும்போது தான் தெரியும். அதை அதிமுக அரசாங்கம் தான் காப்பாற்றும். இன்னும் உடம்பு சரியில்லை அவருக்கு. இல்லை என்ன நிலைன்னா நான் பார்க்குறேன் தம்பி. உண்மையிலே வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லையே. அரசியல் ரீதியாக கேட்குறீங்களா? நேற்றைக்கு மாண்புமிகு திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன பதில் இதற்கு சரியாக இருக்கும். நான் புதிதாக ஒன்றும் சொல்வதற்கில்லை. பாம்பின் கால் பாம்பரியம் அவங்களுக்கு தெரிய சொல்லியிருக்காங்க. என்னங்க எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. சகோதரி இவங்க பிரேமலதா அம்மா எப்போ சொல்லணும் எப்படி சொல்லணும் கேப்டன் வழியில் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க. வந்துடும், ஒன்றும் பிரச்சனை. என்ன உங்களுக்கு தெரியும்? என்னங்க வயசு உங்களுக்கு? தம்பி இப்போ தான் வந்திருக்காரு. என்ன கட்சி? எந்த எந்த பேப்பர்? குமுதம். சரி ஜென்டில்மேன் பத்திரிக்கை. நான் என்ன சொல்கிறேன்னா, போயிருக்காங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அரசியல் இருந்தால் உழைக்கிறதுக்கு, சமூக சேவை செய்வதற்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், யூனியன் சேர்மன் ஆகணும், ஏதாவது மக்களுக்கு சேவை செய்யலாம். எம்எல்ஏ இருந்தால் போயிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க. அறுவடை மறுபடியும் அங்கே எதனா கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு அறுவடை நடக்காது. அதை சரியாக செய்வார் திரு ஸ்டாலின் அவர்கள். போன பிரஸ் மீட் அப்போ அண்ணன் சொன்னீங்க தேமுதிகவோட பாஜக மேலிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. இதே நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்னாக்கா, நாங்கள் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, அவங்கள்ட்ட எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னது நீங்கள் தவறாக சொல்கிறீங்க. மத்திய அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள், தேசிய தலைமை இப்போ பிஜேபி பேசி கொண்டிருக்கிறது சகோதரி பிரேமலதா அம்மாவுடன் என்ன சொல்லியிருக்காரு நான் சொன்னேன். தவிர
பேர் சொல்லி அவர் சொன்னதான் சொன்னேன். நீங்கள் இப்போ இவர் சொன்னா நாங்கள் சொல்லலை. பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, அவர் சொன்னார், நீங்கள் அவரை கேளுங்க. நான் சொன்னது எதுதானே சொன்னேன். இல்லை பிஜேபியில இருந்து தேமுதிகவில் வந்து பேசலைன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு சார். யார் பேசலன்னு சொல்றாரு? அது அவர் பேசலைங்கிறார் நயினா நாகேந்திரன். மற்றவங்க சொல்கிறாங்க எல் முருகன் அவர்கள் அவர் மாதிரி தேசிய தலைமை பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர்கிட்ட பேசினா 2 இடத்துல பேசுகிறேன்லாம் சொல்கிறாங்க. யார் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. வரட்டுமே, இப்போ என்ன அவசரம்? இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அது வரப்போகிற 2026 எவ்வளோ சீட் வந்து வின் பண்ணும், அது எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு பெற்றிருக்கு? இல்லை, என்ன 210 சீட்டுக்கு மேல் வரும். எங்கள் பிஜேபி இது அதிமுகவும் பிஜேபி இணைந்திருக்கிற அத்தனை கூட்டணி சேர்த்து நேற்று கூட திரு எடப்பாடி மாண்புமிகு எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காரு. இன்றைக்கி மறுபடியும் டூர் கிளம்பிட்டார். மறுபடியும் அந்த எழுச்சி 182 இடத்துக்கு சட்டமன்ற இடத்துல ஓட்டு கேட்டவர் மறுபடியும் போகிறார். நான் கேட்குறேன், திரு விஜய் அவர்கள் 52-42 சட்டத்தை சட்டப்படி தான் அந்த கூட்டம் நடக்குதுன்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு இறந்துருக்கிறார், இன்னொரு காயப்பட்டிருக்கிறார். வெயில் கொளுத்துற வெயிலில் நிற்கிறாங்க. 5 லட்சத்துக்கு ஒரு லட்சக்கணக்கில் கூடிய திரு மோடி ஐயா அவர்கள் வந்த கூட்டம். அழகான பந்தல் போட்டு உட்கார்ந்துருக்கவங்க நிழலில் உட்காடுறாங்க. அவரும் நிழலில் பேசுகிறார். யாருக்கு எந்த காயில் அழகாக சேர்லாம் போட்டு உட்காந்துருங்க. இவர் மட்டும் வந்து வெயிலில் 10 மணினா 12 மணிக்கு வந்து பேசுகிறாருன்னா சோறு இல்லை, தண்ணி இல்லை, பத்திரிக்கையில் எழுதுகிறாங்க. ஆம்புலன்ஸ் பேருக்கு நிற்கிது, தண்ணி எங்கோ வச்சுருக்காங்க. சரியான உணவில் காட்டுக்குள்ளே போய் போடுறாரு. இருந்தால் கூட வாங்கி சாப்பிடுவாங்க. எனவே ஒரு பாரத பிரதமர் அமித்ஷா, இது நம்முடைய நரேந்திர மோடி ஐயா அவர்கள், திரு அமித்ஷா அவர்கள் இவங்க பேசுகிற கூட்டமெல்லாம் லட்சக்கணக்கில் போடுறதுல பாதுகாப்பு எந்த பிரச்சனை இல்லாமல் அழகாக நடத்துகிறாங்க. திரு விஜய் அவர்கள் அவர்களை பின்பற்றினால் இந்த இறப்பு இருக்காது. ஒருவேளை அவர் கூட்டத்தில் இறந்தால் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. என்னமா இவர் கேட்டே பண்ணியணுமா? அன்வர் ராஜாவை தொடர்ந்து நிலோபர் வந்து கட்சி திமுக இறந்திருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா இணைந்ததுனால சிறுபான்மையினருக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால இஸ்லாமியர்கள் வந்து சேராங்க. இல்லையே, கேள்வி நல்லா அழகாக சொல்லு. அன்வர் ராஜாவை தொடர்ந்து நிலோபர் கபில் வேற ஏதோ பேர் பார்த்துருக்கேன். அபிஜீப்னா அமீன் போட்டிருக்கேன். அட எனக்கு தெரியும், சொல்லுங்க. அவங்க இறந்துருக்காங்க. அப்போ அதிமுகவில் வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லையா? அதாவது திரு அன்வர் ராஜா அவர்கள் முன்னாள் அமைச்சர் சேர்ந்து 6 மாதம் ஆச்சு. நேற்றுக்கு ராணிப்பேட்டைக்கு போயிருக்காரு. இந்த அம்மா சேர்ந்துருக்கு. இப்போ இன்னொரு தம்பி கேட்டால திமுகவில் சேர்றாங்கன்னு கூதக்காரர். இதுதான் அவங்களுக்கு பதில். சும்மாங்க அவங்களாம் என்ன, அவங்களால என்ன வந்துடும். நீங்கள் அங்கே இருக்கிற மக்களை கேட்டால் தெரியும். ஏன் போகிறாங்க? ஒரு அமைச்சராக இருந்தவங்க 5 வருஷ காலம் இந்த கட்சியில் அம்மாவை நம்பி தானே போட்டாங்க. இப்போ என்ன ஆபத்து அவங்களுக்கு? அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளரோடு அனுசரித்து போகணும், ஒன்றிய செயலாளரோடு அனுசரித்து போகணும், நகர செயலாளரோட மக்களோட ஓட்டு போட்ட மக்களாக மதித்தா தானேங்க மதிப்பாங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டே இல்லையாக்கிறது போகிறது ஏதாவது செஞ்சுருப்பாங்க, நமக்கு தெரியாது. இப்போ அவங்க போயிருக்காங்கன்னா ஏதாவது திமுகவில் போய் ஆதாயம் அடைஞ்சிடலாம்னு நினச்சி போயிருப்பாங்க. அதுக்கும் சிறுபான்மைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்கள்கிட்ட இருக்கிற சிறுபான்மை யாருமே போகல. எல்லோரும் இங்கே பின்னால் தான் இருக்காங்க, எங்கேயும் போகிறாங்க. ஏதோ தகவல் வந்திருக்கா திண்டுக்கல்ல, அவ்வளோதான். அதனால் சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும். சிறுபான்மை ஆதரவு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் பேராசிரியர்கிட்ட வந்து இஸ்லாமிய சகோதரிகிட்ட வந்து நீங்கள் வந்து மோடி இருக்கிறனால ஓட்டு போட வேணாம், போடாதுன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அதிமுகவுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு வராதுன்ற அச்சமா? இவர் எந்த ஒரு பத்திரிகையில் நீங்கள் இருக்கிறீங்க, இப்படி தவறான கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நான் சொன்னதே தவறாக பண்ணிட்டீங்கன்னா முதல்ல வந்தது விளக்கம் சொன்னேன். மறுபடியும் அதே தவற பேசுனீங்கன்னா அவர் கேட்டது முஸ்லீம் பேராசிரியர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு மறுபடியும் நீங்கள் எப்பா கொஞ்சம் கேளுங்கப்பா. ஆர்ப்பாட்டம் பெண்கள் நடத்துகிறாங்க ஒரு கல்லூரியில், பெண்கள் கல்லூரியில். அதுக்கு ஆதரவு கொடுத்து நான் போகிறேன். அங்கே இஸ்லாமிய பேராசிரியர் சகோதரி பேரை சொல்லி நான் இஸ்லாமிய சேர்ந்தவங்க, நீங்கள் எம்எல்ஏ ஃபண்டில் ரோடு போட்டு கொடுத்தீங்க நன்றிக்குது ஏம்மா. அதே மாதிரி பிஜேபி மோடியை கொடுக்கறதுனால சிறுபான்மையில் ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ உங்கள் வீட்டில் சொல்லி ஓட்டு போட சொல்லுமான்னு இதில் என்ன தவறு சொல்லுங்கள். அப்போ
ஒரு ஓட்டு வராதுன்னு தானே நல்லா சொல்லியிருக்கீங்க. இல்லைங்க சார், வெகுவாக இருக்கிற நிலையை சொன்னேன். ஒரு அந்த இடத்துல சொல்லுப்பா. இஸ்லாமியரை சுடுற மாதிரியான வீடியோவெல்லாம் பிஜேபி வெளியிடுது. ஏன் அந்த மாதிரியான கட்சியோட உங்க கட்சி இருக்கும்போது இஸ்லாமியருக்கு ஒரு அளவுக்கு பயம் இருக்குமா இருக்காது? நீங்கள் சச்சிதானந்தம் எம்பியாக இருக்கார், நீ மார்க்சிஸ்ட் தலைவர், அவரை கூட்டிகிட்டு போய் கேளு. இதெல்லாம் எனக்கிட்ட தெரியும் தம்பி. இது நமக்கு எதுக்குப்பா இந்த வேலையில் உத்தரப்பிரதேச துப்பாக்கி காமிக்கிறான், அதுக்கு எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நோ கமெண்ட். இதெல்லாம் யாரை பற்றி நான் இதெல்லாம் நம்ம ஊரில் கேளுங்க, அதை வேணாலும் சொல்லலாம், ஒன்றுமே இல்லை. நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து உத்தரப்பிரதேச குத்துற மாதிரி காட்டுறானாக்கா நான் சும்மா போட்டு அங்கே தான் அதிகமாக ஜெயிக்கிறாங்க. பழனி அறிவிப்புன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாருன்னு அண்ணாமலை போன 10 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி யாரு டிஎம்கே அவர் பார்ப்பன நடத்துறாரு, அவரை கேளுங்க. என்ன கேட்ட நோ தம்பி, அவர் எங்கேயாவது போகிறது வர்றது கூட எங்களை கேட்டுக்கிட்டா போவார், நான் போகிறது அவரை கேட்டுக்கிட்டா போக முடியும். அது நோ கமெண்ட் தம்பி. இப்போ ஏதோ திடீர்னு அவருக்கு ஒரு போராட்ட தலைப்பு, அவர் போயிருக்காரு, உண்மையாக கூட இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. நான் ஆளுங்கட்சியார் தான் கேளுங்க, நான் சொல்கிறேன். இங்கிட்டு வாப்பா, ஒரு பேர் என்னப்பா, அரியணா, இங்கிட்டு வா, அரியாதா இருக்கு உன்னை பார்க்கறது. இங்கிட்டு வா அரியநாயக, இங்கிட்டு வாப்பா, நல்லா கேளுப்பா. இல்லை இல்லை சொல்லு அரியநாயக, என்ன சொல்லு. பழனியில் பிரச்சாரம் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பழனியை தனி மாவட்டம் அறிவிக்கப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லியிருந்தாரு. அதை அறிவிக்கணும்னு இன்னும் சொல்லியிருந்தாங்க. அதனால அறிவிக்கிறேன் அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இல்லைங்க, அறிவிக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார்ல, ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்துவார். இப்போ அதில் தேவையில்லை. இவர் கேட்டது அண்ணாமலை போராடுறாரு, அதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியாது. அதை பற்றி நோ கமெண்ட். ஐயா நல்லா கேட்டுக்க, அதை குழப்பி போட்டுறாதீங்க.